சினி கார்னர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஷோ சினி ஸ்பாட். உங்களில் நான். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராமிஸ் மூவி படத்தோட டீம் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ள போகலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? காலைல பிரேக்ஃபாஸ்ட் யாரும் சாப்பிடலையா? இல்ல இவ்வளவு சோகமா இருக்கீங்களே? நைட் ஃபுல்லா ஒர்க் போயிட்டு இருந்தது, அதனாலதான். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ப்ராமிஸ் மூவிக்காக. சோ ஜெனரலா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ராமிஸ் மூவில வந்து நீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்க. சோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இது ஃபர்ஸ்ட் டைம், அப்போ நல்லா இருக்கு. வேற மீன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆல் ஓவர் பார்த்தீங்கன்னா நோ வேர்ட்ஸ் டு சே. நல்லா இருக்கு ஆல் ஓவர். ஓகே, இது டெபியூ மூவி உங்களோடது? யா, ஃபர்ஸ்ட் மூவி. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அருண் ப்ரோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, பண்றோம். ஓகே, இந்த ப்ராஜெக்ட்குள்ள எப்படி வந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? எப்படி சார் உங்களை அப்ரோச் பண்ணாங்க? என் ஃப்ரெண்ட் த்ரூ தான் அவங்க அப்ரோச் பண்ணாங்க. அப்போ ஃப்ரெண்ட் த்ரூ வந்துச்சு. அது என் மாமாவுக்கு கான்டாக்ட் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி மாமா கூப்பிட்டாங்க, வாடா ஷூட் இருக்கு வந்துரு. அப்போ அதுக்கப்புறம் அருணை மீட் பண்ணோம். அருண் சொன்னாங்க, ஐடியாஸ் எல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தீபன் ப்ரோ வந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீராம் ப்ரோ வந்தாங்க. எல்லாரும் மீட் பண்ணிட்டு அது அப்படி ஜர்னி போயின்னு இருந்துச்சு. அப்போது ஒரு நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு ஆல் ஓவர் சொன்ன போனீங்கன்னா. ஆக்சுவலி அவர் ரொம்ப தமிழ்ல கஷ்டப்பட்டு ஏன் பேசுறதுன்னா, இங்க இந்த ஷூட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தமிழ் கத்துக்கிட்டாரு. ஓகே, I am from born and bottom from Mumbai, but mother tongue is Malayalam. Okay. அப்போ தமிழ் அவ்வளோ இல்ல, தெரியாது. மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியும். சேலஞ்ச்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் பண்ண வச்சிரலாம். ஷூட் போயிட்டு இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம், தமிழ் வார்த்தைகள். இவர் வந்து கேட்பாரு, ஏங்க அப்படின்னா என்னங்க அந்த வார்த்தைக்கு பேரு? இல்ல இதுக்கு இப்படி மீனிங். அப்புறம் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்ப்பாரு. ஓகே, சோ ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய தமிழ் வார்த்தை கத்துக்கணும். ஓகே, ஸ்பெஷலி நல்லா பேசுறீங்க தமிழ். ஆமா, ஸ்பெஷலி கிரெடிட் கோஸ் டு அருண் ப்ரோ. அவரு ஒரு விஷயம் சொல்லும் போது நான் அப்படியே கொஸ்டின் மார்க் இருப்பேன், அப்பா என்னதான் சொல்றாரு. அப்போ நிறைய லாங்குவேஜஸ் கத்துக்கணும். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, அண்ட் படத்தை வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம இதுல வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. ஹவ் டு யூ ஃபீல்? எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன் லீடுக்கு. இந்த கேரக்டர் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டர். ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் வச்சிருக்கோம், அது சஸ்பென்ஸ் சொல்ல முடியல. அந்த விஷயத்தை எடுத்து பண்றதுக்கு சில பேர் கொஞ்சம் தயங்கினாங்க. நிறைய பேர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்ரோச் பண்றதுக்கே எனக்கு முடிவு வளர்ந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் எடிட்டரும் மியூசிக் டைரக்டர் தான், இந்த கேரக்டர் நீங்களே ஆக்டா இருப்பீங்க, நீங்களே பண்ணுங்க. இல்ல அப்ப கூட ப்ரொடியூசர் என்ன சொன்னாரு, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் பண்ணோம், ஒரு பைலட் பண்ணியிருந்தோம். அதுல இவர் தான் லீட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஏன் நம்ம இன்னும் இதனால இன்னும் டிலே ஆகிட்டே இருக்கு. ஸோ பார்த்தோம், அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இவர் இந்த கேரக்டர் ஃபிட்டான மாதிரி ஒரு ஃபிசிக்கலாகவும் செட் ஆகிட்டாரு. ஓகே, ஸோ ஏன் நீங்களே பண்ணலாமே அப்படின்ட்டு எடிட்டரும் சஜஸ்ட் பண்ணாரு. எனக்கும் அந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. சரி போகலாம், அவர் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டும், நியூ ஸ்கிரிப்ட் நியூ ஐடியா புதுசாகவே இருக்கட்டும், நீங்களே ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னோம். அவர் கொஞ்சம் வந்து இல்லை நான் எல்லாத்தையும் பண்ணிட முடியுமா அப்படின்னாரு. நாங்கள் தைரியம் கொடுத்தோம், இல்லை நீங்கள் பண்ணிடலாம், என்ன சப்போர்ட்னாலும் இருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆரம்பிச்சு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இப்போ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ஆஃப் ஆக்சுவலாக இவர் தான் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப எமோஷனலான ஒரு போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு டேரக்டர் தாண்டி வந்து ஒரு இந்த ஆக்டரா வந்து ஒரு இந்த படத்தை ரொம்ப ஹோல்ட் பண்ணியிருக்காரு. இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க. இல்லை இவர் பண்ணதை வச்சுதான் நான் ஃபீல் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர். அண்ட் நீங்க சொல்லுங்க, ஏன்னா இவர் சொன்ன மாதிரி அஸ் அ டைரக்டராகவும் ஆக்டராகவும் ரெண்டு வேலையை செய்யணும் இல்லையா? ஸ்க்ரீன் முன்னாடியா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பின்னாடியா இருக்கட்டும். இது எப்படி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருந்தது? ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. பட் என்னன்னா, இப்போ எப்படி நம்ம ஃபேஸ் நீங்கள் சொல்றீங்களா, தூங்க ரொம்ப ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு, இப்படிதான் ஸ்பாட்ல இருப்பேன். ஏன்னா அந்த கதைக்கு அதான் தேவைப்பட்டது. ஓகே, நான் ஃபுல்லாக அவங்களுக்கு ரிஹர்சல் சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு நான் வந்து உடனே ஒரு 2 ஷர்ட்டு வச்சிருப்போம் எப்பவுமே பேக்ல. அந்த ஷர்ட் அப்படியே மாத்திக்கிட்டு ஸ்பாட்லேயே மாத்திக்கிட்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த கேரக்டரை எனக்கு எல்லாமே A to Z டைலாக் ஃபுல்லாக எனக்கு தெரியும். நான் அது ரிஹர்சல் பார்க்கறது இல்லை. ஓகே, மற்றவங்களுக்கு பண்ணிட்டு உடனே வந்து இதில் நிற்பேன். பட் ரொம்ப சேலஞ்சாக இருந்தது. எங்க ஊர் சார்ந்த விஷயங்கள் தான் அங்கே இருந்தது, ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. ஓகே, கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க லிஸ்ட் பெருசா இருக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் இந்த படத்துல வந்து பாடல்கள் எப்படி இருக்கும்? ஸோ ஒரு 3 பாட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கேட்டு பாருங்கள், நல்லபடியாக ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் மொத்தம் 6 சாங் இருக்குது.
ஸோ முதல் படத்துக்கு எனக்கு வந்து 6 சாங் கொடுக்கறது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்த்தேன். ஸோ மியூசிக் டைரக்டராக எனக்கு அது பெரிய ஸ்பேஸாக தெரிஞ்சது. ஸோ இன்னொரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய மெலோடிஸ்க்கான ஸ்கோப் கிடச்சிது. ஸோ ரொம்ப செலக்டிவான வாய்ஸஸ் வந்து நாங்கள் இந்த படம் ஆரம்பிக்கு முன்னாடியே வந்து ஸ்கிரிப்ட் சொன்னப்பே வந்து ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிட்டேன். ஸோ அதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் காமிச்சிட்டு நான் என்ன மைண்டில் நினச்சிருந்தோம் அதான் அவர் சொன்னார், இந்த சாங்க்கு நம்ம சைந்தவி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னாங்க. இல்லை நானும் அதான் மைண்டில் வச்சிருக்கேன், அவங்களே நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லு. ஸோ சாங் பண்ண உடனே நான் வந்து மேடம் அனுப்பிச்சிட்டு ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்ம பாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கான அந்த சாங்க்கு வந்து லைவ் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அந்த லைவ் ஸ்ட்ரிங்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய லைவ்ஸ் போனோம். ஓகே. ஸோ அந்த ப்ராசஸே எனக்கு ஆக்சுவலி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம், மியூசிக் டைரக்டர் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம். என்னை நிறைய நம்பி என் மேலே ரொம்ப பெரிய ஹோப் வச்சுட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. இல்லை நீ பண்ணிடுவ தீபா, ஓகே நீ முடிச்சுட்டு நீ அனுப்பு, ஃபைல் அனுப்பு பண்ணாங்க. கிட்டத்தட்ட இந்த பாட்டுக்கு வந்து ஒரு 8 டியூன்ஸ் கம்போஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க ரிஜெக்ட் பண்ணல, நானே ஒரு டியூன் இது வேணாம் பெட்டராக வேற ஒன்று போகலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 டியூன்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடுத்த எல்லாமே என்கிட்ட இருந்து என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது வந்திருக்கு. ஓகே. டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் வந்து ப்ராமிஸ் இதான் டைட்டில் இதான் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ இல்லை இப்படி போகலான்னு டக்குன்னு ஒன்று ஸ்பாட் ஆயிருக்கும் இல்லையா, அது என்ன சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் தான் நான் கொடுத்தேன். நான் ஒரு கதை கேட்டோடனே ஒரு சாங் கம்போஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு சாங் வேணும் அப்படின்னாங்க. ஒரு சாங் இருக்கு, நாங்கள் அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணிட்டு லிரிக்ஸும் என்னோட லிரிக்ஸ் வந்து பாலான்னு சொல்லிட்டு அந்த தான் எல்லா பாட்டுமே எழுதியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டோம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா இதுக்கு நீங்கள் லிரிக் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. லிரிக் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் 2 வார்த்தை நீ பார்க்கும் பார்வை அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு இது ஓகே, எனக்கு ஆப்டா இருக்கு கதைக்கு லைனை கேட்ட உடனே ரெண்டாவது பார்வை போதும் நானும் அதுவே. ஸோ அந்த கண்டென்ட் அப்படியே கன்வே ஆயிடுச்சு கதையோட. ஆக்சுவலாக இந்த சாங் தான் வந்து படத்தோட ஒரு பிரேக் த்ரூ. இந்த சாங்க்கு அப்புறம் தான் கதை வந்து நகரும். ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரொமான்டிக் மெலடியா மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ நீங்க படம் பார்த்தீங்கன்னா புரியும், ஏன்னா இவங்க வந்து அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொமான்டிக்காகவும் இருக்கும். ஹாப்பி இருக்கும், ரொமான்டிக் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பெரிய அதிர்ச்சி, ஒரு பாட்டுக்குள்ள. ஸோ இதை வந்து சொன்ன உடனே இந்த பாட்டு நல்லா கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப எஃபர்ட் போட்டு லைவ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணோம். ஸோ நல்லபடியாக வந்திருக்கு. சத்யபிரகாஷும் சைந்தவி வந்து பாடியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் வாய்ஸும் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கு. ஸோ சத்யபிரகாஷ் வந்து இன்னொரு ஒரு சாங் ஒன்று பாடியிருக்காரு, ஒரு சேட் சாங் ஒன்று பாடியிருக்காரு. சைந்தவி வந்து இதுலேயே வந்து இதே விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு பேத்தாஸ் மாதிரி ஒரு கம்போஸ் பண்ணியிருந்தோம். லைக் எப்படின்னா ரெக்கார்டிங் போறதுக்கு முன்னாடி திடீர்னு வந்து அருண் சொன்னாரு, இல்ல கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு சாங் வேணும்னாரு. யார் பாடணும், இல்லை சைந்தவியா பாடலாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இன்னும் இந்த சாங் ரெக்கார்டிங் போறது ஐடியாவே இல்லை அப்படின்னு. இல்லை எனக்கு வேணும் அப்படின்ட்டாரு. ஓகே ரெக்கார்டிங் போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கம்போஸ் பண்ணிட்டு லிரிக்ஸையும் ஸ்பாட்லேயே எழுதிட்டு அவங்களுக்கு போன உடனே மேம் இன்னொரு சின்ன ஒரு சாங் இருக்கு அதையும் பாடிடுங்க அப்படின்னா அவங்களும் பார்த்துட்டு சரி ஓகே பாடிடுறேன்னு பாடி கொடுத்தாங்க. ஓகே. அந்த ஆன் தி ஸ்பாட் ப்ராசஸ் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அது எப்படி சாங் போயிட்டே இருக்கு, நான் இங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் முடிக்க போறாங்க, நீ எப்படியாவது எனக்கு அந்த நாங்க அந்த நீ பார்க்கும் பாறை வந்து ஃபீமேல் வெர்ஷனா நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு டம்மி வெர்ஷன் ஃபீமேல் வெர்ஷன் அமைச்சிட்டாரு சைந்தவி இல்லாத வாய்ஸ். நான் ஃபீமேல் வெர்ஷன் நினைச்சு நான் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டேன். இங்க வந்து என்கிட்ட லிரிக்ஸ் வந்து ரொமான்டிக்கான சீக்வன்ஸ் அது மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கணும்னு தான் நான் பார்த்தேன். ஏன்னா மேல் தான் இருப்பாரா? ஆமா, ஆரம்பிக்கும் போது மேல் இருக்கும். நான் நினைச்சேன் சைந்தவி தான் ஆரம்பிக்கிறாங்க, எங்கிட்ட அப்படிதான் கொடுத்தாரு ட்ராக். நான் அதை வச்சு நான் ஒரு பிளான் பண்றேன். அங்க பாடுறாங்க, இவங்க பாடல. ஏங்க தீபன் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் அப்பயே அமைச்சிட்டு ஓகே பண்ணிட்டேன், நீங்க தானே ஓகே பண்ணுங்க. என்னன்னு பார்த்தா ஆண் பெண்ணுன்னு போட்டிருக்காங்க. அவர் வந்து ஓகே லிரிக் வேற மட்டும் பார்த்துட்டாரு, யார் பாடுறாங்கன்றத அவர் கவனிக்கல. ஒரு 10 நிமிஷம் டென்ஷன் ஆகி கொஞ்சம் நடந்து இல்ல எனக்கு கிளைமேக்ஸ்ல அவங்க வாய்ஸ்ல மட்டும் ஒரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சேடா மாத்தி ஒன்று பண்ணி பேத்தஸ் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே டியூனை வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஸ்கேல்ஸ்லாம் கொஞ்சம் மாத்தி ஸோ ஸ்பாட்லேயே அதை கம்போஸ் பண்ணி கொடுத்தாச்சு. அதை அவங்களும் பாடிட்டாங்க, அதுவும் நல்லா வந்திருக்கு. அது கிளைமேக்ஸ்ல எனக்கு அந்த சாங் வந்து அதாவது ஒரு சாங் ஸ்கிராச்ல இருந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் கிடைக்கும்ல. ஸோ அந்த ஸ்க்ரீன்ல அந்த பிளேஸ்மெண்ட் பார்த்த உடனே என்னோட ப்ரோக்ராமர்ஸ் இருக்காங்க, என்னோட அசிஸ்டன்ஸ் ஒரு 3 பேர் இருக்காங்க. அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ற பார்த்தாங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்குடா. ஏன்னா நீங்க படத்துல அது ரொம்ப இறுக்கமான சீன், அது நான் சொல்லக்கூடாது ஏன்னா அது ரொம்ப மெயினான ஒரு சீக்வன்ஸ். அந்த இடத்துல அந்த சாங் பேஸ் பண்ணது வந்து ரொம்ப ஆப்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து MS பாஸ்கர் சார் வந்து ஒரு வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருந்தாரு. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட வாய்ஸ்ல அப்படியே கண்டினியூ ஆகி
திருப்பி இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, எண்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே சூப்பர். நீ பார்த்த அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? நீ பார்க்கும் போதே கண்ணு, ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து கண்ணால காதல் பேசுற சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சினிமாட்டோகிராஃபரா இப்போ வந்து கண்ணால வந்து அவங்க வந்து அவங்க காதலை பேசுறாங்கன்னு அந்த ஷார்ட் வைக்கணும் இல்லையா? அது வந்து டெக்னிக்கா என்ன மாதிரி லென்ஸ் லைட்டிங்லாம் கொண்டு வர முடியும் பர்ஃபெக்டா? ஆமா, அது லைட்டிங்கும் கேமரா எல்லாம் சொன்னீங்க போனீங்கன்னா நிறைய இருக்கு, எங்களுக்கு தெரியாது, சரி நாங்க கேக்குறோம். பட் இருந்தாலும் அந்த சீன் நம்ம எப்படி சொல்றது, ஒரு பெரிய பிக் ஸ்கிரீன்ல பாக்கும்போது பா செமையா இருக்கு, ஹீரோயின்காக வச்சிருக்காங்களே. அத பார்க்க போனீங்கன்னா அருண் ப்ரோட மீன்ஸ் வே ஆஃப் வியூ இட் இஸ் நெக்ஸ்ட் லெவல். எல்லாம் பார்க்க போனீங்கன்னா நல்லா ப்ரோ எனக்கு இது வேணும், இப்படிதான் வேணும், நான் சொல்லுவேன் இப்படி போதுமா. நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம்ல, இங்க கேமரா போடுவோம், இங்க வைப்போம், இங்க நல்லா இருக்கும், இவர் இல்ல எனக்கு இப்படி வேணாம், இப்படிதான் வேணும். அவரு அது பாயிண்ட்ல எல்லாம் பிடிப்பாங்க. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அத கண்ணு, அந்த ஃபேஸு, அது எப்படி வேணுமோ அப்படி வேணும் தான். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே ரீடேக் தான். அப்போ பார்க்க போனீங்கன்னா அது நல்லா, அது வீடியோ எல்லாம் நல்லா எடுத்திருக்கோம். அந்த சீன்ஸு நம்ம அந்த நான் வெள்ளூர்ல அந்த பியூட்டி நிறைய காமிச்சிருக்காங்க. வெள்ளூர் நான் சொல்லிருவாங்க. ஆமா, எவ்வளவு அழகான பிளேஸ் இருக்கு. இந்த படம் பார்த்தா ரொம்ப நானு நினைச்சேன் இது எப்படி, எங்க ப்ரோ எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படி இருக்கு. நீங்க அந்த மூவி பார்க்கும்போது என்னன்னு சொல்லிடுங்க, ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்பாட் தானே தேடி போயிட்டு இருக்காங்க. படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் விசிட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சீன் பார்க்கும்போது நீங்க யோசிப்பீங்க இது தமிழ்நாடுக்குள்ள இருக்கா, இது வெள்ளூர்ல இருக்கா, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நம்ம ஸ்பாட்ல போகும்போது நம்ம இப்படி இருப்போம், அடா பாவி எங்க இடம் வந்துச்சு, சூப்பரா இருக்கு. நம்ம கேமரா வைக்கும்போது அந்த அந்த ஃப்ரேம் பார்க்கும்போது, அந்த இவர் ஆக்ட் பண்ணும்போது, அது ஃபீல் வரும்போது நல்லா சூப்பரா இருக்கும். அந்த நீங்க இவர் சாங் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த சாங்கும் அதுக்கு மேட்ச் ஆகுது. அந்த பேக்ரவுண்ட், அந்த சீனரி, முன்னாடி வந்து ஒரு இந்த இடத்துலதான் நடக்கும்னு ஊரை ஃபுல்லா சுத்தி காமிச்சிட்டாரு. ஆமா ஆமா, இவரே காமிச்சிட்டாங்க. எனக்கு ஸ்பாட்ல தான் தெரியும் இங்க ஷூட் பண்ண போறோம். அப்படியா சூப்பரா இருக்கு அப்படி இருக்கும். இவரே டூர் பண்ணாங்க. அப்பவே டிஸ்கஸ் பண்ணி என்ன டிசைட் பண்ணியாச்சு, இது என்ன மாதிரியான ஒரு ஜியோகிராஃபி, சோ என்ன மாதிரி சவுண்டிங் இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நாங்க ஸ்கிரிப்ட் ப்ராசஸ் ஆகும்போதே நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்டிங் தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குன்ற போது அது எப்படின்னா வந்து ஒரு ரொம்ப வில்லேஜாவும் இருக்காது, ரொம்ப ஒரு டவுன் மாதிரி இருக்காது. அது ரெண்டுமே அது தகுந்த மாதிரியான ஒரு ஒரு சவுண்டிங் கொடுக்கணும்ன்றதை அப்பவே டிசைட் பண்ணியாச்சு. ரெகுலரா வேலைக்கு போற ஒரு பர்சனோட லைஃப் அவ்வளவு, ஒரு மார்க்கெட்டிங் ஜாப் போற ஒரு பையனோட லைஃப், அவனுக்குள்ள நடந்த ஒரு விஷயம். ப்ராமிஸ், நம்ம வழக்கமா ப்ராமிஸ்ன்றது சாதாரணமா வைக்கிறோம் இல்லைங்களா? ஆனா அந்த ப்ராமிஸ் சாதாரணமா வச்சுட்டு அவன் வாழ்க்கை எப்படி புரட்ட போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த கதையை பண்ணிருக்கு. ஓகே, டைட்டிலுக்கான ரீசன் கேட்கலாம் நினைச்சேன், நீங்களே ரீசனை சொல்லிட்டீங்க. ஓகே சூப்பர். அண்ட் இன்னொரு விஷயம், லைக் படத்துல என்ன நிறைய சீன்கள் இருந்தாலும் ஒரு சீன் எடுக்க கண்டிப்பா சேலஞ்சா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, அது என்ன சீன், அதை சொல்ல முடியுமா? அது ரிவீல் பண்ணக்கூடாதுன்னா நீங்க ஷார்ட்டா சொல்லிடலாம். இல்ல இந்த மாதிரி கிளைமேக்ஸ் சீன். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் தான் ரொம்ப அப்பா. நம்ம நிறைய சீன் எப்படின்னா நமக்கு சொல்லிடாதீங்க, கூஸ் பம்ப்ஸ் வரும் நிறைய வாட்டி. அது நம்ம நினைச்சுப்போம், அப்பா இப்படியா, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னொரு விஷயம் சொன்னீங்கன்னா, ஒரு சீன் இருக்கு, நம்ம அங்க மலை மேல போனோமே அந்த ஷாட், அந்த ஷாட்ல ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கு. அந்த சீனரியும் அவர் டான்ஸ் பண்றதும் நம்ம யோசிப்போம், இங்க கண்ணு இப்படி இப்படி போவோம். அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது நம்ம அந்த நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. அப்ப கிளைமேக்ஸ்ல இருக்கு அந்த சீனு, அது வேற லெவல். நாங்க சீன்ல பின்னாடி இருந்து நம்மளும் ஃபீல் பண்ணியிருக்கோம். நீங்க அதை பிக் ஸ்கிரீன் பார்க்கும்போது அது டாப் நாச்சா இருக்கும். இப்ப தீபன் ப்ரோ பத்தி சொன்ன போனீங்கன்னா, அங்க அவர் சாங் கொடுத்திருக்காங்கல்ல, அது நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. நீங்க இப்படி பாக்குறீங்கல்ல, சிரிச்சுன்னு உட்கார்ந்து இருக்காங்க. இப்போ ரெக்கார்டிங் போகும்போது
அருண் ப்ரோ கிட்ட கேட்டு பாருங்க. ரெக்கார்டிங் போகும்போது சூப்பர் சீரியஸ் ஃபேஸா இருக்கும். அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கணும்ல, அப்ப நம்ம கேமரா எடுத்துட்டு இப்படி ஃப்ரேம் பண்றோம்னா இவரு ஃபுல் சீரியஸ். இல்ல மேம் இப்படி போனோம் மேம் அப்படி போனோம். அதுக்கு நான் தீபன் ப்ரோ சூப்பரா நிறைய ப்ரோமோ கண்டென்ட்காக நிறைய ஷூட் பண்ணாங்க. ஸோ அந்த மேக்கிங்ஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அங்கெல்லாம் பெரிய ஆர்டிஸ்ட் கமிட் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்ம வாங்கிடணும்ல. ஸோ அதில் எனக்கு என்ன வேணுமோ அதில் கிளியரா வந்து நான் பேப்பர் எழுதிட்டு போயிடுவேன், எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு எழுதிட்டு. ஸோ எனக்கு அந்த முதல்ல அவங்கள்ட்ட இருந்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் ஏன்னா நம்மளுக்கு தேவையான வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன ஐடியா இருக்கோ நீங்க கொடுத்து வாங்கிடலாம். ஸோ அதுல வந்து அந்த பாட்டுல பர்டிகுலரா வந்து ஒரு இன்டர்லூட் பிஜிஎம் வந்து அங்க போயிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வேணாம், நான் அவங்களுக்கு மேம் நீங்க ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணி பாடுங்க அப்படின்னு. என்ன பாடுறது அப்படின்னு, இல்லை ஏதாவது பாடுங்க உங்க இந்த சாங் கேட்டீங்கல்ல, கேட்டுட்டு இதுக்கு உங்களுக்கு என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு இது கொடுங்க, நான் அந்த பிஜிஎம் நான் கட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க ஒன்று பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த பிஜிஎம் வந்து படத்துல ரீரெக்கார்டிங்ல வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ரீரெக்கார்டிங்ல டீமா அதை கம்பஸ் மாத்தியாச்சு. அதை அந்த இடம் வரும்போதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து சைந்தேவுக்காக தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்களோட இன்புட் அது. எனக்கு என்னன்னு தெரியல, சடனா இருக்குது இது வேணாம், நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஆர்டிஸ்ட் இருந்து ஏதாச்சும் ஒன்று வாங்கலாம், ஒரிஜினலா வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்க ஒன்று கொடுத்தாங்க, அதை சின்ன சின்னதாக ஆல்டர் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அதை அப்படி கொண்டு வந்துட்டு அதை வாங்கியாச்சு. அது நல்லா வந்திருக்கு. ரீரெக்கார்டிங்ல வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. சூப்பர். ஓகே. அண்ட் நீங்க சொல்லுங்க, உங்களோட கேரக்டருக்கு நீங்க வந்து எப்படிலாம் வந்து இந்த படத்துக்காக தயாரானீங்க? கண்டிப்பா ஒரு இந்த கேரக்டர் பண்ண போறோம்னா அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் ஆகும் இல்லையா? என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் ஆகும்? நான் நிறைய பேர்கிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணேன். இந்த கதையை பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டருக்கு, எடிட்டருக்கு, கோ டைரக்டருக்கு, அப்புறம் வந்து ப்ரொடியூசருக்கு மட்டும்தான் தெரியும். அங்க இருக்கிற யாருக்குமே கதை தெரியாது. நான் இவருக்கு கூட தெரியாது. நான் வந்து இந்த சீன் பண்ணிட்டு இருப்பேன், நடுவுல வேற சீன் பண்ணுவேன். எதுக்கு இதை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு. அதான் நிறைய தமிழ் வார்த்தை யூஸ் பண்ணி பேசுவோம். இந்த வார்த்தை இவருக்கு சொன்னா கூட புரியாது, நீங்க வைங்க எனக்கு இந்த ஆங்கெல்லாம் வேணும். அப்புறம் கடைசியா படம் முடியும் போது படத்தை பிடிச்சிட்டாரு, இதுதான் கதை தெரிஞ்சுக்கிட்டு லாஸ்ட்ல ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு நான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சேலஞ்சிங் தான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமாட்டோகிராஃபருக்கே வந்து பெருசா தெரியாம அவர் அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்காம எடுத்து ஃபைனலி வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவரு சொல்லுவாங்க, இந்த ப்ரோ இது பண்ண போறோம், இந்த தான் சீனு, நம்ம என்ன பண்ணலாம். நான் சொன்னேன் இப்படி பண்ணலாம் ப்ரோ, இப்படி ஃப்ரேம் வைக்கலாம், நல்லா இருக்கும், பேக்ரவுண்டு நல்லா இருக்கும். அவ சொல்லுவாங்க சரி ஒரு வாட்டி பார்க்கலாம். ஷூட் பண்ண அப்புறம் என்னன்னா அவரு சொல்லுவாங்க, ப்ரோ சூப்பர் ஷாட், ஓகே, இல்லைன்னா ரீடேக், அப்படிதான். அப்போ அவருக்கு லாங்குவேஜ் புரியாத தவிர இமோஷன்ஸ் கனெக்ட் ஆகும். நம்ம என்ன பண்றோம்னு தெரியும் இல்லைங்களா? அப்போ வந்து ஓகே அப்படின்ற மாதிரி அவர் இதுவாயிட்டு. நான் தான் சொன்னேன், தமிழே தெரியாது அவருக்கு. அவர்கிட்ட நம்ம இங்கிலீஷ் பேசி இல்ல, அவரும் நிறைய வாட்டி இது எப்படி சொல்றது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது, இல்ல ப்ரோ இப்படி இல்ல அப்படியா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா அக்கா கிட்ட கால் பண்ணி கேட்பேன், அக்கா எப்படி சொல்றாரு என்ன, இல்லைன்னா மாமா கிட்ட கால் பண்ணி கேட்பேன். ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டாங்க, ஷூட் பண்றப்பயே வந்துட்டு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க. எனக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, நான் ஷூட் நடக்கிறப்ப போய் பார்ப்பேன் எப்போதுமே. எனக்கு அந்த இடம் எப்படி இருக்கு, அந்த இடத்தோட சவுண்டிங் எப்படி இருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க போய் எப்பவுமே பாக்குற பழக்கம் உண்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சவுண்ட் டிசைனராக இருந்தேன். ஸோ அதோட பழக்கம் தான். ஏன்னா அந்த சவுண்ட்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக போவோம். எனக்கு இதுலயே நான் சொன்னேன், இல்லை ப்ரோ நான் அந்த ஷூட்ல வந்து பாக்குறேன் அப்படின்னாரு. ஆக்சுவலா என்னை நடிக்க கூப்பிட்டு இருந்தாரு. எனக்கு வேணா, அப்படி கையெடுத்து கூப்பிட்டே இருந்தாரு, வேணா ப்ரோ நீங்க பண்ணுங்க. நான் ஏன்னா இதுவே பெரிய ரெஸ்பான்சிபிள். ஏன்னா முதல் படம், இவ்வளோ சாங்ஸ் இருக்கு, இதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றதுனால ரிஸ்க் எடுக்கல. எனக்கு என்ன வருமோ அதை மட்டும் பண்றேன் அப்படின்ட்டேன். ஓகே, சூப்பர். அண்ட் வந்து ப்ராமிஸ் மூவியை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னீங்க. அண்ட் வந்து எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இந்த படத்தின் மூலியமா தெரியுது. இப்போ ஒரு கேம், நான் ஒரு வேர்ட் சொல்லுவேன், அந்த வேர்டு கனெக்ட் ஆகுற மாதிரி நீங்க அடுத்தடுத்து வேர்டு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ வந்து பேட்டுன்னு சொல்றேன்னா கிரிக்கெட்டு, அப்புறம் டோனி, அந்த மாதிரி கனெக்ட் ஆகுற மாதிரி போகணும். நான் எப்போ ஸ்டாப் சொல்றேன்னா ஸ்டாப் பண்ணிடணும். சொல்லட்டுமா? ஓகே, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்? ஹீரோல இருந்து. உங்களோட படத்தோட டைட்டிலே ப்ராமிஸ். டக்குன்னு சொல்லணும். லவ், எமோஷன், ஹாப்பினஸ். அப்படி கண்டினியூ. பியூட்டிஃபுல். எப்படி சொல்றது? பிரேக்கப். பியூட்டிஃபுல்க்கு பிரேக்கப் என்னங்க சம்பந்தம்? பியூட்டிஃபுல் வந்துச்சா? ஓகே, அவுட்டுங்க. ரிலேஷன்ஷிப். பியூட்டிஃபுல் சொல்லிருக்காரு. நான் எங்கிட்ட வந்துட்டீங்களா? ஆமா,
ரிலேஷன்ஷிப் இப்போ வந்திருக்குமோ பிரேக்கப் அழுகை அழுகை ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் தான் நான் சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நீங்களும் அவுட். லாஸ்ட் அழுகை. இப்ப என்ன தெரியுதுன்னா ப்ராமிஸ்னு ஒண்ணு பண்ணா கண்டிப்பா அது அழுகையில தான் போய் முடியும் அப்படின்றத நீங்களே ரிவீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நானு. பாருங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லை. நீங்க பண்ண எங்க ப்ராமிஸ் ஒவ்வொரு உறவுக்குள்ளே வைக்கிற ப்ராமிஸை காப்பாத்துங்கன்னு நாங்க சொல்றோம். அதுதான் அதை காப்பாத்தலன்னா என்ன ஆவாங்க? ஆப்போசிட் பர்சன் அழுவாங்க. சூப்பர் அண்ட் தேங்க்யூ so much ஃபார் கம்மிங். நன்றி. அண்ட் உங்களோட படம் வந்து மாபெரும் வெற்றி அடைய எங்களோட சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏன்னா இவ்வளவு நேரம் நாங்க நிறைய விஷயங்கள் சொன்னது வெயிட் பண்ணி கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்க சேனலுக்கு ரொம்ப நன்றி. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டீம் இன்டர்வியூ பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி சூப்பரான ஷோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Sandhya and signing off from Cine Spot.